திரு ராம்கி, கட்சி சார்ந்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து திரு சாமிநாதன் பேசுகிறார். திமுகவுடைய தோல்விக்கு கூட்டணி சார்ந்த முடிவுகள் அப்படின்னா எங்கெல்லாம் அவங்க தவறு விட்டாங்க இந்த வாய்ப்புன்னு பார்க்கலாம். கூட்டணிக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அது நியாயமான விஷயம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அது சரிதான், அகாமடேட் பண்ணது சரியான நேரத்தில் பண்ணாங்க. பட் தேமுதிகவில் பிரச்சாரத்தில் அவங்களுடைய அவங்க நடந்த பின்னடைவு, அவங்க பேசின விஷயங்கள் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதனால மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்க பார்ட்னர்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அது ஒன்று விஷயம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளே இவர்களுக்காக வாக்கு இடத்தை குறைத்து கொண்டு தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நினைச்சா, இவ்வளோ தூரம் சீட்டை குறைச்சிருக்கோம், அதனால ஒத்துழைப்பு நல்லா வரும் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு அந்தந்த கூட்டணி கட்சிகள் அங்கங்கே அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியில முடங்கிட்டாங்க. ஸோ அது நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயம். ஆக்சுவலாக இங்கே சென்ற முறை திருமாவளவன் எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போனார். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எல்லாம் பிரச்சாரம், அவங்கவுங்க அந்தந்த தலைவர்கள் எல்லாம் போனாங்க. அது நடக்கவே இல்லை. இங்கே பிரதானமாக பண்ணது முதல்வர் துணை முதல்வர் பண்ணதோட சரி, மற்றபடி யாரும் போகல. பிரேமலதா பெரும்பாலான இடங்களுக்கு போனாங்க. அப்புறம் திருமாவளவன் என்னை அழைத்தால் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஓபிஎஸ் தென் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் பிரச்சாரம் போவார், அதுதான் அதற்காகத்தான் ஒரு கட்சிக்கு வந்திருக்காருலாம் ஒரு எதிர்பார்ப்பு, அதெல்லாம் நடக்கல. ஸோ அதனால கூட்டணி கட்சிகள் மத்தியிலே அது சிங்க் ஆகலை. ரெண்டாவது, நீங்கள் பாஜக அங்கே ஸ்கோர் பண்ணலனாலும் பாஜகவோட ரேல் ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கூடையும் இணைந்து பணியாற்றிய அந்த மாதிரியான விஷயம் இங்கே நடக்கல. காங்கிரஸ் ஏற்கனவே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்ததுனால காங்கிரஸுக்கான திமுகவான உறவு கொஞ்சம் இடைவெளியோட இருந்ததை மற்ற கூட்டணி கட்சியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ திமுகவுக்கே ஒத்துழைப்பு கொடுக்க காங்கிரஸ் நமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க ரிசல்ட்ஸுங்கிறது வேற. பட் ஆக்சுவலாக அவங்க அந்த பிரச்சாரத்தில் அவங்க கையாண்ட விஷயங்கள் அது சுணக்கத்தை ஏற்படுத்தினது. சாமிநாதன் இவர் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஆக்சுவலாக என்னன்னா, அடிப்படை கோருங்கிறது திமுகவுக்கு அதிகமாக 22% தான். அண்ட் டாப் ஆஃப் தட் அவங்க நடுநிலை வாக்காளர்களை எந்த அளவுக்கு வெற்றி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் ஒரு 35% ஒரு மதில் மேல் புனைகள் நடுநிலை வாக்காளர்கள், அது எந்த பக்கமும் சாயக்கூடியவர்கள் 30% அவர்கள் தான் இப்ப இன்னைக்கு தாவேக்காங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால அது அடுத்த முறை தேர்தல் கணக்கு பண்ணும்போது நம்ம தாவேக்காவுக்கு அடிப்படை வாக்கு வங்கி 35% வச்சு அசியூம் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவங்களுக்கு வேணா 8% இருக்கலாம். ஏன்னா அது ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரும்போது கொடுக்கப்பட்ட ஆவரேஜ் இது. ஸோ 8%. ஆனால் அந்த 35% எங்கேருந்து வருதுன்னா மாற்றத்திற்கான வாக்குகள் இதெல்லாம். நான் பொதுவாக எல்லா ரிசல்ட் இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னா 3 விதமான அலை இருக்குதான் நான் பார்க்குறேன். முதல் அலை விஜய்க்கான அலை, அது நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் போது அவருக்கு வந்த கூட்டங்கள் சரி, நம்ம வியூஸ்லேருந்து எவ்வளோ அந்த அளவு வரவேற்பு இருந்திருக்கு நமக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சு. இரண்டாவது, நம்மளால யூகித்தும் வெளியில சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருந்தது, நம்ம வெளிப்படையாக பேசிதான் ஆகணும். ஊடகங்கள், ஊடக பிரதிநிதிகள் எல்லாமே அணைக்கப்பட்டு அணைக்கப்பட்டதெல்லாம் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேசின விஷயங்கள் தான். ஸோ அதனால ஊடகங்கள் முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை ஊடகங்கள் முழுமையாக ஆன்டி இன்கம்பன்சி உள்ளுங்கிற ஒரு பூதம் உள்ள தூங்கிட்டே இருந்திருக்கிறத நம்மளால முழுமையாக வெளியில மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ண முடியல. இது ரெண்டாவது வேவ். இது கணிசமான. மூன்றாவது ஒரு வேவ் மாற்றத்திற்கான இது, ஒரு சிஸ்டம் மாற்றணுங்கிற ஒரு தாக மக்கள் மனதில் இருந்திருக்குது. இப்ப நான் ஏன் இந்த மூன்றாவது அலையை நான் சொல்றேன்னா, அதுதான் வெஸ்ட்ல மேற்கு வெஸ்ட் கொங்கு மண்டலத்துல எல்லாம் அதிமுகவை சாய்த்தது அதுதான். இப்போ அதிமுக தோல்விக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு மாற்று வரணும் அப்படின்னு நினைச்சுதான் அங்க கோவையில் இவ்வளவு பெரிய 26 தொகுதியில் 45 26 அவுட் ஆஃப் 45 தாவேகா கொடுத்தது காரணமே அது மாற்றத்திற்கான வாக்கு. இதெல்லாம் சரி செஞ்சிருந்தா கூட அந்த மாற்றம்ங்கிற அலை முன்பாக நின்றுவே முடியாது. ஆமா, அதுதான். இந்த 3 அலையிலும் அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் அலை அடித்ததினால் திராவிட கட்சிகள் தங்களுடைய இருப்பை அந்த ஹோல்ட அவங்க பண்ண முடியல. அது தாவேகாவுக்கு பெரிய அளவு சாதகமாச்சு. ஆனா 3 அலை இருந்து நிச்சயம் ஆன்டி இன்கம்பன்சி பிரதான விஷயம். ஆனா அதை தாண்டி இந்த மாற்றத்துக்கான அலை தான் அது அதிமுகவை சாய்த்திருக்கிறது, மேற்கு மண்டலத்திலே சாய்த்திருக்கிறது. அதிமுகவுக்கு கொஞ்சம் தள்ளி வரேன் பேசுவோம்.